நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் இந்த மார்கழி மாதம் 4ஆம் தேதி டிசம்பர் 20ஆம் தேதி மகா சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. அதை ரொம்ப துல்லியமாக கவனிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதே நாளில் மேசராசியில் குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு பலம் அடைகிறாரு. அதாவது சனி பகவான் தன்னோட இன்னொரு சொந்த வீடான கும்பராசியில் ஆட்சி பெற்று அமரப்போகிற அதே நாளில் குரு பகவான் செவ்வாயோட வீட்டில் மேசராசியில் பலமடைய போகிறாரு. அப்போ சனி பகவான் கொடுக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறத பல ராசிக்காரர்களுக்கு குரு பகவானும் சேர்ந்துக்கிட்டு கொடுப்பாரு. சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் அப்படிங்கிறத குரு பகவான் ஓரளவுக்கு தடுக்கக்கூடிய வல்லமை அப்படிங்கிறத கொடுப்பாரு. அதோட குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறதும் எல்லா ராசிக்காரர்களுக்குமே நற்பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட குரு பகவான் மார்கழி 4ஆம் தேதி மேசராசியில் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு பலமடைய போகிறாரு. அங்கே இருந்துக்கிட்டு குரு பகவான் தன்னோட 5ஆம் பார்வையா சிம்மராசியவும் 7ஆம் பார்வையா சுக்கிரனோட வீடான துளாராசியவும் 9ஆம் பார்வையா தன்னோட சொந்த வீடான தனுசு ராசியவும் பார்க்க போறாரு. இந்த குரு பகவானோட வக்கர நிவர்த்தி, இந்த குரு பகவானோட பார்வைக்கு உண்டான பலம், இது எல்லாம் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு நன்மையை கொடுக்க போகுது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள்ல இருந்து காப்பாற்றி அருள போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட வக்கர நிவர்த்தி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் யாரு அப்படின்னா உங்களோட ராசி அதிபதி சுக்கிர பகவானுக்கு பகை கிரகம். அதோட உங்களோட ராசிக்கு 3ஆவது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி, உங்களோட ராசிக்கு 6ஆவது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. இப்போ 3ஆவது வீட்டுக்கு அதிபதி அப்படிங்கிறவர் பலம் அடைகிறாரு. அப்படிங்கும்போது தைரிய வீரியஸ்தானாதிபதி பலம் அடையும் போது ஒரு அதீத மன தைரியம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கும். ஏன்னா தைரியத்துக்கு காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவான், அதாவது உங்களோட ராசிக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி, தைரிய காரகன் இல்லை, தைரியத்துக்குடைய அந்த காரகத்துவ இடத்துக்கு அவர் அதிபதி. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் பலம் அடைகிறாரு. அப்படிங்கும்போது மனசில் ஒரு அதீத தைரியம் அப்படிங்கிறது இருக்கும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் நான் சமாளிக்க தயார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகபட்ச தைரியம் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கும். அதே நேரத்தில் 6க்கு அதிபதி அவர் தான். ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு அதிபதி பலம் அடைகிறாரு அப்படின்னா நோய் நொடி வரும், கடன் வரும், பகை வரும், அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அவர் எத்தனாவது வீட்டில் பலம் அடைகிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அவர் 7ஆவது வீட்டில் பலம் அடைஞ்சு உங்களோட ராசியவும் பார்க்குறாரு. அப்போ எப்பேற்பட்ட தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் குரு பார்வைக்கு இருக்குது. அப்படிப்பட்ட குரு பகவான் 7ஆவது வீட்டில் கலத்தர ஸ்தானத்தில் சப்தம குருவாக இருந்துக்கிட்டு உங்களோட ராசியை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது இந்த வக்கர நிவர்த்தி காலம் குரு பலம் அடையக்கூடிய நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது தான். சரி, 7ல் குரு பலம் அடைஞ்சிட்டாரு, இப்போ என்ன நடக்கும்? அதாவது திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் செஞ்சு வைப்பார். 7ல் குரு பலம் அடைகிறதால இது முதல்ல நடந்துடும். துளாராசிக்காரர்கள் எங்கெங்கேயோ போய் மாப்பிள்ளை பார்த்துட்டேன், எங்கெங்கேயோ போய் பொண்ணு பார்த்துட்டேன், பிள்ளைகளுக்கு வரன்னு தேடிக்கிட்டு இருக்கேன், அமைய மாட்டேங்குது. அமைஞ்சாலும் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கிடைச்சா பொண்ணு கிடைக்கல, பொண்ணு கிடைச்சா மாப்பிள்ளை கிடைக்கல, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிக்க மாட்டேங்குது. இப்படியே தட்டிக்கிட்டு போயிட்டுருக்கு. 2 பேருக்கும் பிடிச்சி நல்ல ஜாதகம் ஒன்று அமைஞ்சுது அப்படின்னாக்கா யாராவது சொல்லி ஏதாவது தடுத்து விட்டுறாங்க, இல்லை ஜாதக கோளாறு வந்துடுது, தோஷம் வந்துடுது, பொருத்தம் ஒத்து இல்லை, இப்படி ஏதோ பல ரூபத்தில் தடை அப்படிங்கிறது இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே சரியாயிடும். திருமண யோகம் அப்படிங்கிறது கைகூடி வரப்போகிற நேரம் அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த குரு பகவான் பலம் அடைஞ்ச இன்னொரு காலம் அப்படிங்கிறது கூட்டு தொழில் உச்சகட்டத்தை அடைய போகிற ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ சாதாரணமாக ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட முதல் இல்லை, திறமை மட்டும்தான் இருக்குது, இன்னும் ஒரு 10 லட்ச ரூபா போட்டால் ஏதாவது பெருசாக வரலான்னு பார்த்தா காசு பத்தலை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் யாரோ ஒரு கூட்டாளி வந்து இப்போ கொடுப்பாங்க, வா நான் 10 ரூபா முதல்ல போடுறேன், 2 பேரும் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு. இப்போ ஏற்கனவே கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கேன், 2 பேர்த்துக்கிட்டையுமே காசு இல்லை, என்ன பண்ணுறதுனா இப்போ ஒரு வங்கி கடன் கேட்டிங்க, ஒரு லோன் கேட்டிங்கன்னா உடனே கிடைக்கும். இப்போ கூட்டு தொழிலால் பெரிய அளவில் வளர்ச்சி அடையக்கூடிய நேரம். அதேமாரி அலுவலகத்துலேயும் பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களோட ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப உச்சமாக இருக்கும். இத்தனை நாளாக இருந்திருக்காது. இப்போ குரு பலம் அடைஞ்சிட்டார் 7ஆவது வீட்டில். அப்படிங்கும்போது கூட வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க. நம்மளால் ஒரு அதிகபட்ச வேலை செய்ய முடியாத வேலையாக இருந்தால் அவங்க வாங்கி செய்வாங்க. அதுமாரி மேலதிகாரிகள் மட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு அவப்பெயர் ஏற்பட்டால் கூட உங்களை பற்றி போய் நல்லதாக சொல்லுவாங்க. இல்லைங்க அவர் அப்படி இல்லை, இப்படி அவர் தாங்க அவ்வளோ வேலை செய்கிறாரு, அவர் தாங்க அவ்வளோ வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு 10 ரூபா சம்பள உயர்வு வாங்கி கொடுக்கறதுக்கு கூட அவங்க ரெடியாக இருப்பாங்க. அப்படி நல்ல நண்பர்களை சம்பாதிச்சு வைக்கக்கூடிய நேரமாக இருக்க போது ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறதால நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க, எதிராளிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய நேரம், அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதோட இந்த குரு பகவான் 7ஆவது இடத்துல பலமடைகிற இதே நேரத்தில் சனி பகவான் உங்களோட ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்து விலகி
கெஞ்ச நாளும் கிடைக்காத பஞ்சம சனியாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்றாரு சனி. இது ஒரு நல்ல அமைப்பு தான். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி இருக்கும்போது நம்ம குலதெய்வ வழிபாடை விடாமல் செய்யணும். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாமல் செய்யணும். இதெல்லாம் முறையாக செய்யணும். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் இந்த குருவோட வக்கரமும் சேர்ந்து உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கொடுக்கும். அர்த்தாஷ்டம சனி விலகிருச்சு அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை தான். உங்களோட ராசிக்கு 12வது வீட்டில் கேது இருக்கார். விரயஸ்தானத்தில் கேது இருக்கும்போது சுபவிரய செலவுகள், ஏன்னா கேது சுபவிரய செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷமற்ற பாம்பு தான், விஷப்பாம்பு கிடையாது. அப்போ நம்ம நல்ல செலவுகள், ரொம்ப எதிர்காலத்துக்கு திட்டமிட்டு செய்ய வேண்டிய செலவுகள்லாம் செஞ்சுக்கலாம். ஒரு பெண் பிள்ளை வச்சுருக்கேன், நிறையா நகை நட்டு சேர்த்து வைக்கணும், ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், இந்த மாதிரி இனங்களுக்காக கொஞ்சம் சேர்த்து வைக்கிறதுக்கு ஆரம்பிப்பீங்க. ஒரு இடம் வாங்கி போடலாம். அந்த மாதிரி காசு பணம் சுபவிரய செலவுகள் அப்படிங்கிறது தான் போகும். பயப்பட வேண்டியதில்லை. இது மாதிரி பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யலாம், எல்லாம் நல்லபடியாக செய்யலாம். இந்த குரு பலமடைஞ்ச பிறகு குரு பகவானோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்தில் விழுவுது. அப்போ சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், எங்கடா ஒன்றும் வருமானமே இல்லை, பேசாமல் எங்கேயாவது வேலைக்கு கூட போயிடலாம் போல இருக்கு, சொந்த தொழிலை கட்டிக்கிட்டு நானும் முதலாளின்னு பேருக்கு தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் இருந்திருப்பீங்க கடந்த காலகட்டத்தில். ஏன்னா குருவோட பார்வைக்கு பலம் இல்லை. பொதாத உத்தத்துக்கு அர்த்தாஷ்டம சனி இருந்தது. இப்போ பலமும் கிடச்சிருச்சு, அர்த்தாஷ்டம சனியும் விலகிருச்சு. அப்படிங்கும்போது சொந்த தொழில் பெரிய அளவில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். லாபஸ்தானத்தில் குரு பார்வை இருக்குது அப்படிங்கிறதால இன்னொரு 4 பேரை வேலைக்கு போட்டு இன்னொரு 2 கிளை நிறுவனம் தொடங்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. சாதாரணமாக ஒரு டீ கடை வச்சுருந்தவங்க ஹோட்டல் வைக்கலாம், ஹோட்டல் வச்சுருந்தவங்க பெருசு அளவில் விரிவுபடுத்தலாம், இல்லை மெயின் ரோட்டில் ஒரு கிளை ஆரம்பிக்கலாம், பெருநகரங்களில் பிரான்ச்சு தொடங்கலாம். இந்த மாதிரி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி தொழில் முன்னேறி போய்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு யோக அமைப்பு இருக்குது. இதுமாரி குரு பகவானோட பார்வை உங்களோட ராசியில் விழுவுது. அப்படிங்கும்போது பெருசாக நீங்கள் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவையோ இல்லை உங்களோட ராசிக்கு 6வது வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவையோ நினச்சி பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. அது எல்லாத்தையுமே குரு பார்வை அப்படிங்கிறத தடுத்துரும். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது முன்னோர்களோட புண்ணியங்களை எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். குருவும் அதுக்கு துணை நின்று உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் அப்படிங்கிறத செய்வார். பயப்பட வேண்டியதில்லை. அதோட குரு பகவானோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 3வது வீட்டில் விழுவுது. 3வது வீடு அப்படிங்கிறது தைரிய வீரியஸ்தானம். அந்த இடத்துலையே குருவோட பார்வை விழுவுது. அப்படிங்கும்போது ஒரு அதீத ஆற்றல், அதீத தைரியம் அப்படிங்கிறது இருக்கும். தன்னைத்தானே குரு பகவான் பார்த்துக்கிறாரு, தான் வீட்டை பார்க்குறாரு. அப்போ குருவே தன்னைத்தானே புனிதப்படுத்துகிறாரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு அற்புதமான யோக பலன்கள் அப்படிங்கிறது நிறையா கிடைக்கும். சகோதர வர்க்கத்தோட ஆதரவு இருக்கும். நமக்கு ஒரு பிரச்சனைனா 4 அண்ணன் தம்பி நிற்பாங்க, 4 பங்காளிங்க நிற்பாங்க. அப்படிங்கிற ஒரு அதீத தைரியம் உங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி உந்தி தள்ளும். போடின்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பின்னாடி பக்கபலமாக நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிங்கிறதால கவலைப்படாமல் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான பாதையை செய்யலாம். இந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான நேரம். முதலீடு போடுறது, வெளிநாடு போகிறது, இல்லை புது முயற்சிகள் ஏதாவது செய்கிறது, என்ன வேணாலும் செய்யலாம். எல்லாத்துக்கும் நேரம் கூடி வந்திருக்கு. இப்போ நமக்கு உழைப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம். குரு அருள் துணை இருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனியே உட்காந்துருக்காரு. அப்படிங்கிறதால குலதெய்வ அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டால் வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம். இப்போ அமாவாசை விரதங்களை முறையாக கடைபிடிங்க. அமாவாசை நாட்களில் மாமிச உணவுகள் எடுத்துக்கிறத அறவே தவிருங்க. அதுமாரி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செய்யுங்க. மாதம் உங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறத செய்யுங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் பிரார்த்தனை செய்யலாம், எல்லை தெய்வத்தை வணங்கலாம். குலதெய்வ கோயில் தொலைதூரத்தில் இருக்குது அப்படிங்கிறவங்க குலதெய்வ படத்தை வீட்டில் வச்சு வணங்கலாம். அமாவாசை அன்னைக்கு அதுக்கு சிறப்பு பூஜை அப்படிங்கிறத செய்யுங்க. இதை செஞ்சுட்டாலே இந்த குரு பகவானோட வக்கர நிவர்த்தி காலம் அப்படிங்கிறது நீங்கள் கொடிகட்டி பறக்க போகிற ஒரு நேரமாக தான் இருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.